கொடைக்கானல் போகலாம், மஷ்ரூம் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, குடிச்சா கொனாக்காக போகக்கூடாது. அவ்வளோதான். ஒருத்தரும் 90க்கு 90+ இருக்கிறாங்க. ரோப்லாம் இல்லை, கிரேனே வந்தா கூட காப்பாற்றுறது கஷ்டம். ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. ரியல் ஸ்டோரினால ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. சொல்லுங்க. ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ப்ரோ. நல்லா ரியலா நல்லா நேச்சுரலா எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஷோலாம். அதுல குட்டண்ணா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. வேற சுபாஷ் எல்லா டீம்லயும் ஒருத்தர் இருப்பார் போல. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு படம்லாம். இந்த படத்துல என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங் தான். லவ் அது எவ்வளவு லவ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ்லயும் இருக்கு அப்படின்னு. அதான் கரெக்ட் எக்ஸாக்ட். நாட் ஒன்லி பாய் அண்ட் கேர்ள், எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லயும் இருக்கு அப்படின்னு. சோ நீங்க எப்படி போய் படம் பாத்தீங்க? டீமோட ஃப்ரெண்ட்ஸோட? ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தோம், கப்லாவும் பார்த்தேன், 2-3 வாட்டி பார்த்தாச்சு படத்தை, ஃபேமிலியோடும் பார்த்தாச்சு. சரி ஓகே. நீங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து போய் பாக்கும்போது அதே மாதிரி உங்க டீம்ல யாராச்சும் அந்த பள்ளத்துல விழுந்துட்டா சோ கண்டிப்பா போயிருப்போம் ப்ரோ. போகாம இருக்க முடியாது. கண்டிப்பா அது ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருக்கும்ல, பிளட்டுக்கு அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் காப்பாத்துற அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி காப்பாற்ற வேண்டியதுதான். அந்த மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து பாக்கும்போது உங்களுக்கு எப்படி ப்ரோ ஃபீல் ஆச்சு சார்? ஜாலியா இருந்துச்சு ப்ரோ. டீமா நம்ம போற ட்ரிப் உங்களுக்கு தெரியும், யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி மிஸ் பண்ணிருக்காச்சா? இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருந்தா மிஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா கண்டிப்பா. உங்களுக்கு புரியல ப்ரோ. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஆல்வேஸா கண்டிப்பா கண்டிப்பா அது பெரிய விஷயம் இல்ல. நம்ம அவங்க உயிரையும் பொறுப்பட்டவங்க நம்மள வந்து காப்பாத்துறது நிறைய விஷயம், நல்ல விஷயம் தான் இருக்கு. அதனால படம் ஆகும்போது சூப்பரா ரொம்ப சூப்பரா இருக்கு. வர்த் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க ஆக்சுவலி? 10 ஃபுல்லா லவ்ன்றதுக்கு தான் சத்தம் போட்டு கத்தி எல்லாம் பார்த்தது உண்டு. இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் இந்த படத்துல ரொம்ப சத்தம் போட்டு பார்த்தேன். ரொம்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அவுட் ஆஃப் 10. ஆமா ப்ரோ கண்டிப்பா. 10 நம்ம டிஎன்ல மலையாளம் படமா எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்குன்னா உங்களுக்கே தெரியும். எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு, ரொம்ப நல்ல படம். அந்த மாதிரி ஒரு டீம் அமையறதுக்கு நாங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சிருந்தோம். ஆனால் எல்லாம் அமையலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எல்லாம் சுற்றி வீடியோ எடுத்துக்கிறாங்க. இவனுங்களாம் நான் விழுந்தாலும் வீடியோ எடுப்பாங்க. அதனால காப்பாத்துறதுக்கு ஃப்ரெண்ட்ல வராங்க. எல்லார் கையிலயும் ஃபோன் தான் இருக்குது. ஏன்னா மச்சான் ஏதாவது பேசுறானே, பக்கத்துல வந்து நிப்போம், என்ன பேசுறான் அதெல்லாம் கிடையாது. அதனால நல்ல படம். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? கொடைக்கானல் போகலாம், மஷ்ரூம் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, குடிச்சா கொனாக்காக போகக்கூடாது. அவ்வளோதான். கொடைக்கானல் போனா மஷ்ரூம் சாப்பிடக்கூடாது. அதுலயே போலீஸ் அடிச்சு துரத்துறானுங்களே பாருங்க சீக்வன்ஸ்ல. வேணா மஷ்ரூம் போட்டீங்களா, காளான் சாப்பிட்டீங்களா? காளான்லாம் நம்ம டீம்ல யாருமே இல்லை. பானிபூரி, அந்த பேல்பூரி அது மாதிரி சாப்பிடும், மசாலா பூரி அந்த மாதிரி. உங்க டீம்ல நீங்க உங்க டீம்ல யாராச்சும் ஒருத்தர் அந்த பள்ளத்துல விழுந்தா காப்பாத்தா எப்படி இருந்திருக்கும்? கஷ்டப்பட்டுருக்கீங்களா? ஒருத்தரும் 90க்கு 90+ இருக்கிறாங்க. ரோப்லாம் இல்லை, கிரேனே வந்தா கூட காப்பாத்துறது கஷ்டம் தான். அவர் கேமராவோட திருப்பி காமிங்க. ஒருத்தனை பாருங்க, எல்லாரும் ஆல்மோஸ்ட் கன்சீவான நிலையில தான் இருக்கிறாங்க. தூக்குறது ரியலி இம்பாசிபிள் தூக்குறதோட. டீமோட தான் போய் பாத்துருப்பீங்களா? ஆமா ஆமா. சோ நீங்க டீமோட உட்கார்ந்து அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு? 5 பேரை கூப்பிட்டேன் படத்துக்கு, ஒருத்தன் தான் வந்தான். அதுலயே ஃபீல் ஃபுல்லா போயிடுச்சு. அது ஃபீலிங்ஸே எதுவுமே இல்லை. படம் பார்த்து நான் தனியாக தான் பார்த்தேன். நல்லா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு படம். நல்ல படம். ஸோ எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அந்த படத்துக்கு? 10க்கு 10.5 கொடுக்கலாம். பார்த்தது இன்னதான் பார்த்தது. நீங்க தான் பார்த்துருக்கீங்க. எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி படம் பார்க்கும்போது? சூப்பரா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ். என்ன ஸ்டோரியா? അതൊരു റിയൽ ലൈഫ് സ്റ്റോറി. ഒരു ടീം മഞ്ഞുമൽ എന്ന ഇടത്തിൽ ഒരു ടീം പോയച്ച് നല്ല അടിപൊളി സ്റ്റോറി. ഫ്രണ്ട്ഷിപ്പിന്റെ വാല്യൂ മനസ്സിലാക്കി തരുന്നതായിരുന്നു. உங்களுக்கு என்ன எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? അത് പറഞ്ഞാ അതിന്റെ ഒരു ഇത് പോകും. സ്പോയിലർ ആവും. എന്താ അവരുടെ ക്ലൈമാക്സ് പാർട്ട് செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அந்த படத்துல? இந்த படம் மெயின்லி ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூ சோ அந்த பள்ளத்துல விழுந்தா காப்பாத்துது. சோ அது സ്ട്രോങ് ഫ്രണ്ട്ഷിപ്പ് ബോണ്ട് ലൈക്ക് നമുക്ക് ലൈഫിൽ എவ்வளோ ഇമ്പോർട്ടന്റ് ആണ്. சோ ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரே கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உயிரே கொடுக்கும். அதுதான் அந்த மெசேஜ். தட்ஸ் தி மெசேஜ். சோ ஃப்ரெண்ட்ஷிப்காக அந்த படம்ங்கறீங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து பாக்கும்போது தியேட்டர்ல எப்படி ஃபீல் கொடுத்துச்சு ஆக்சுவலி? ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிடுச்சு. எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. சோ இதே ஓகே. உங்க டீம்ஸ்ல யாராச்சும் அந்த பள்ளத்துல விழுந்துட்டா நீங்க காப்பாத்த எவ்வளவு கஷ்டம்? അത് ഞാൻ കാപ്പാറ്റുള്ളൂ. ഇവരാരും ആയാലും கண்டிப்பா